சார் நம்ம வந்து இப்போ 2 லட்சம் பேருக்கு நீங்கள் சமைக்கிறோம். 2 லட்சம் பேருக்கு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஸ்வீட்டு பிரெட் அல்வா, கட்டாப்பைங்கன் புளி கத்திரிக்காய், தயிர் சாதம், இது எல்லாமே 2 லட்சம் பேருக்கு நம்ம சமைக்கிறோம். இதில் வந்து 2 லட்சம் பேரில் வந்து ஒரு 30,000 பேருக்கு வெஜிடபிள். அதில் வெஜிடபிள் வந்து வெஜ் பிரியாணி, காலிஃப்ளவர் 65, பிரெட் அல்வா, ஸ்வீட்டு, புளி கத்திரிக்காய், தயிர் சாதம், இது எல்லாமே வருது. நல்லா சிறப்பாக பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன செய்யறோம்னா பார்சலாக பண்ணி கொடுத்துறோம். காலைல வெள்ளமாக வந்து ஒரு 6 மணிக்கு நம்ம சமையல் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு 8, 9 மணிக்கு நம்ம பேக்கிங் பண்ணோம்னா நம்ம சரசமாக கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்குன்றக்க ஒரு 10 மணிக்கு டெலிவரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு நமக்கு இதே மாதிரி இங்கே பார்க்க சமையல் கவுண்டர் மாதிரி இதே மாதிரி இந்த சைடு அடுத்த சைடு ஒன்று இருக்குது. ரெண்டுமே சேர்த்து 1 மணி நேரத்தில் 1 லட்சம் பேருக்கு நம்ம டிஸ்போஸ் டெலிவரி கொடுக்குற மாதிரி எல்லாமே பிளானிங் பண்ணி எல்லாமே நம்ம கவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை கவுண்டர் சார் நமக்கு எத்தனை கவுண்டர் அமைச்சு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் சார்? கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு 45 கவுண்டர் இருக்குது. அதே மாதிரி அடுத்த சைடு 65 கவுண்டர் இருக்குது. ஆக மொத்தம் 110 கவுண்டர். மொத்தம் 110 கவுண்டரில் மொத்தத்துக்கு வந்து நம்ம கேட்டரிங் ஆளுங்க வந்து ஒரு 2000 பேர் இருக்காங்க. அட்ட நேரத்தில் எத்தனை பேர் வந்தாலும் நம்ம தொண்டர்கள் கட்சிக்காரங்க எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு அவங்க சாப்பாடை வந்து துரிதமான முறையில் அவங்க வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கு எல்லாத்தையும் தயாராக ஆயத்த பணியில் எல்லாமே வேலை நடந்துட்டு இருக்கு. பொதுவாக உணவுக்காக அதிக அளவில் பொதுமக்கள் கூடுவாங்க. மதியம் நல்லா ஆச்சுன்னா சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுன்னா வருவாங்க. அதை வந்து நெறிப்படுத்த கூட்டம் கூடாமல் இருக்க நீங்க எந்த அளவுக்கு பணியாளர்கள் வச்சு எத்தனை கவுண்டர் வச்சு நீங்க வந்து அவங்க கூட்டம் இருக்க அதிகமாக கூட்டங்கள் சேராமல் இருக்க எதாவது நடவடிக்கை எடுத்துறீங்களா? இல்ல, அதாவது எவ்வளவு கூட்டம் வந்தாலும் அவங்களை சமாளிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாணவர் பந்தல பார்த்தாலே தெரியும். அழகா நீட்டா அருமையான முறையில் பந்தல்ல வந்து அந்த கவுண்டர் அமைச்சிருக்காங்க. கவுண்டர் அமைக்காம இந்த சைடுல எத்தனை பேர் மக்கள் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த கவுண்டருக்கு வந்து 45 கவுண்டர் அமைச்சிருக்காங்க இந்த பந்தலுக்கு. அதே மாதிரி அடுத்த சைடு வந்து 65 கவுண்டர் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு கவுண்டர்லயும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாலும் அதுக்கு தக்க நம்ம வந்து டெலிவரி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து கேட்டரிங் பாய்ஸ் ரெடி பண்ணி அதுக்காக நம்ம வந்து பார்சலே பண்றோம். தள்ளுமுள்ள ஏற்பட்டுறக்கூடாது, கூட்ட நெரிசல் யாருக்குமே வந்து உணவுகள் பற்றாக்குறையா வந்துருச்சு, கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற ஒரு குறைகள் வந்துடக்கூடாதுக்காக தான் எல்லாத்துக்குமே வந்து அந்த பார்சல் உணவுகள் எல்லாமே வந்து உணவுப் பொருளாக இருக்க மாதிரி நீட்டா பேக் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் வர வர ஒன்று எவ்வளவு வேகமாக நம்ம சப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு துரிதமாக கொடுக்குறதுக்கு நாங்கள் எல்லாமே தயாரில் ஆயத்த பண்ணி நாங்கள் எல்லாமே வேலை நடந்துட்டு இருக்கு. அதுக்குன்னு வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு சுவையா இருக்கும் சார் உங்களோட உணவு நாளைக்கு வர தொண்டர்களுக்கு? சார், எங்களோட உணவில் KMS அக்கிம் பிரியாணியில தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்களோட உணவு எவ்வளவு சுவையா இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும், எங்களுடைய கஸ்டமர் வாடிக்கையாளருக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து எங்களுக்கு நல்ல தரமான முறை நாங்கள் எல்லாமே தயார் பண்ணுறதுக்கு எல்லாம் ஆயத்தமாக நடந்துகிட்டு இருக்கோம். அதுக்குன்னா வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு நீங்களும் வாங்க, நீங்க சாப்பிட்டு பார்த்து நீங்களும் சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.